வணக்கம். நம்ம அகரம் தமிழ் வகுப்புல வேற்றுமை உருபு அத படிச்சோம் இல்லையா? இப்ப அதோட தொடர்ச்சியா ஆன்ட்டி ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு தரப்போறேன். நீங்க அது செய்ய செய்ய உங்களுக்கு அந்த வேற்றுமை உருபு எப்படி சேர்க்கணும்ன்றது ரொம்ப ஈஸி ஆயிடும். அதுக்குதான் ஆன்ட்டி காலம்லாம் கொடுத்து கேள்வி கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டா அது எந்த வேற்றுமை உருபு வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? யாரை, எதை, எதற்கு, எங்கு இப்படி நீங்க கேள்வி கேட்கும் பொழுது யாரால், எதனால் அப்படி கேட்கும் பொழுது அந்த கேள்வியிலேயே அதோட எண்டுலயே அந்த வேற்றுமை உருபு வந்துரும். அதை வச்சே நீங்க கரெக்டா ஃபில்அப் பண்ணிடலாம். இப்ப நான் சிலதுக்குள்ள இங்க நான் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் சிலதுக்கு க்ளூவாவும் சிலதுக்கு கேள்வியாவும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதை வச்சே நீங்க என்ன பண்ணிடலாம்னா கரெக்டா எந்த வேற்றுமை உருவு இதுக்கு வரும்ன்றத அந்த பெயர் சொல்லோட பொருத்தி உங்களால எழுத முடியும். இப்ப பூன்றது ஒரு பெயர் சொல் இல்லையா? இதோட எண்டுல என்ன பண்ணணும்? அந்த வேற்றுமை உருவு படிச்சீங்க இல்லையா? ஐ, ஆல், பூ, இன், அது, கண். சரிங்களா? அந்த வேற்றுமை உருவுகளை இதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வேற்றுமை உறுப்புகள்ல எது இதோட சேரும்ன்றத கரெக்டா சூஸ் பண்ணி சேர்த்து அதை இந்த இடத்துல fill in the blanksல fill up பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இப்ப ஆன்ட்டி சிலதுக்கு கேள்வியா சொல்றேன், சிலதுக்கு க்ளூவா சொல்றேன். ஏற்கனவே நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து தான் அந்த கேள்வி க்ளூ எல்லாமே கொடுக்க போறேன். நீங்க ஏற்கனவே அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நல்லா நீங்க லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப முதல் வாக்கியம் பாருங்க. டேஷ் எடு. எந்த ஒரு விஷயத்தையும் யாரை நோக்கி எதை நோக்கி அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இங்க பார்க்கும் பொழுது எதை எடு, டேஷ் பரி, எதை பரி, டேஷ் நீர் ஊற்று. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் கிஃப்ட் அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் அத கொடை அப்படின்னு சொன்னேன் இல்லையா நான் ஆன்ட்டி? அத க்ளூவா வச்சுக்கிட்டு இங்க என்ன இது வரும்ன்றத ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டேஷ் பூ கொடு, இதுவும் கிஃப்ட் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா டேஷ் கையால் எடு, எதை கையால் எடு. அடுத்தது டேஷ் கட்டுகிறார், எதை கட்டுகிறார். டேஷ் வாங்குகிறாள், எதை வாங்குகிறாள். அடுத்தது டேஷ் உதைக்கிறாள். இங்க பாத்தீங்கன்னா உதைத்தல் அப்படின்றது ஒரு செயல் இல்லையா? இந்த செயலுக்கு எது கருவியா இருந்துச்சு? சரிங்களா? கருவி நம்ம படிச்சோம் இல்லையா? எது கருவியா இருந்துச்சு, எது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன வேற்றுமை உருபு வருமோ அதை கரெக்டா அந்த காலு கூட சேர்த்து எழுதி அனுப்பணும். அடுத்தது டேஷ் எழுதினான். இந்த எழுதுதல் அப்படின்ற செயலுக்கு எது கருவியா இருந்துச்சு? அடுத்தது டேஷ் பரிசளித்தார், இது என்னது? கிஃப்ட் கொடுக்கறது. அடுத்தது டேஷ் தாளமிட்டான், எதற்கு தாளமிட்டான். சரிங்களா? நான் கேக்குற கேள்வியிலேயே அந்த உருவு வந்துடுது. அடுத்தது டேஷ் தூக்கினார், யாரை தூக்கினார். டேஷ் வாசித்தார், எதை வாசித்தார். நான் கேக்குற கேள்வியிலேயே அந்த உருவு இருக்கு இல்லையா? நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களால எழுத முடியும். டேஷ் வணங்கினார், வணங்குதல் அப்படின்றது ஒரு செயல் இல்லையா? இந்த செயலுக்கு எது கருவியா இருக்கு? சரிங்களா? இப்ப நீங்க இதே மாதிரிதான் என்ன பண்ணணும்னா எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்தாலுமே நீங்க இப்படிதான் கொஸ்டின் கேட்டு நீங்க கரெக்டான அந்த வேற்றுமை உருவு நீங்க ஆட் பண்ணி எழுதணும். நான் அதுக்குதான் அந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி நீங்க அதை திங்க் பண்ணி கரெக்டா ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு. டேஷ் போர்த்தினான், எதை போர்த்தினான். டேஷ் சென்றனர், எங்கு சென்றனர். ஆசிரியர் டேஷ் அழைத்தார், யாரை அழைத்தார். அரசர் டேஷ் பரிசளித்தார், இது கிஃப்ட் பண்றது. சரிங்களா? பூனையை டேஷ் தூக்கினான், தூக்குறதுன்றது ஒரு செயல். இந்த செயலுக்கு எது கருவியா இருந்துச்சு? அடுத்தது எழிலரசி டேஷ் கண்டாள், எதை கண்டாள். டேஷ் பழம் கொடுத்தான், பழம் கொடுத்தால்ன்றது என்னது? அதுக்கு ஒரு தானம் பண்ற மாதிரி.
சரிங்களா? அது அது இந்த இடத்துல அப்ப என்ன வேற்றுமை உருபு வரும்ன்றத திங்க் பண்ணுங்க. அடுத்து நான் டேஷ் உயர்வு பெற்றேன். உயர்வு பெற்றேன்றது ஒரு செயல். இந்த உயர்வு பெறறதுக்கு எது கருவியா இருந்துச்சு? அடுத்தது பூனை டேஷ் குடித்தது. எதை குடித்தது? மாறன் டேஷ் பாடினான். எதை பாடினான்? அணில் டேஷ் கடித்தது. எதை கடித்தது? ஆதினி டேஷ் வாசித்தாள். எதை வாசித்தாள்? வேடன் டேஷ் கொன்றான். எதை கொன்றான்? அப்பா டேஷ் மடித்தார். எதை மடித்தார்? அடுத்த பூனை டேஷ் பிடித்தது. எதை பிடித்தது? செல்வி டேஷ் சென்றாள். எங்கு சென்றாள்? டேஷ் வெள்ளை அடித்தான். இப்ப வெள்ளை அடிக்கிறது சரிங்களா? எதற்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெள்ளை அடிக்கிறன்றது ஒண்ணுத்துக்கு நீங்க குடுக்குற மாதிரி தான். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? சரிங்களா? அடுத்தது டேஷ் மணல் வீட்டை கட்டினான். இப்ப மணல் வீடு கட்டுறதுக்கு எது கருவியா இருந்துச்சு? சரிங்களா? இப்படிதான் திங்க் பண்ணணும். மணல் வீடு கட்டுறாங்க, அதுக்கு எது கருவியா இருந்துச்சு? அடுத்தது சிறுவன் டேஷ் சென்றான். சிறுவன் எங்கு சென்றான்? அரசர்கள் டேஷ் ஆண்டனர். எதை ஆண்டனர்? வள்ளி டேஷ் நீர் ஊற்றினாள். எதற்கு நீர் ஊற்றினாள்? நீர் ஊற்றுதல்ன்றது கூட என்னது ஒரு விஷயம், ஒரு கொடை மாதிரி தான். சரிங்களா? அடுத்தது சிறுவர்கள் டேஷ் வீடு கட்டினார்கள். இந்த வீடு கட்டுறதுக்கு எது கருவியா இருந்துச்சு? சரிங்களா? அடுத்தது மான் டேஷ் மேய்ந்தது. மான் எதை மேய்ந்தது? நான் டேஷ் சென்றேன். எங்கு சென்றேன்? டேஷ் சென்றான். எங்கு சென்றான்? டேஷ் வெள்ளை அடித்தார். சரிங்களா? வெள்ளை அடித்தால் ஒரு விஷயத்தை இன்னொன்னுத்துக்கு கொடுக்கிற மாதிரி தான். அடுத்தது டேஷ் உடைத்தான். எதை உடைத்தான்? டேஷ் உணவு அளித்தான். உணவு அளிக்கிறது ஒரு கொடுக்கிற மாதிரி, கொடுக்கிற ஒரு செயல் இல்லையா? அப்ப இங்க என்ன வேற்றுமை உருபு வரும்? இப்ப இதெல்லாம் நான் எப்படி நீங்க அதை கரெக்டா அந்த வேற்றுமை உறுப்பை ஆட் பண்றதுன்றத கேள்வி, சில டிப்ஸ் இப்படி எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இதே மாதிரிதான் கேள்வி கேட்டோ இல்ல இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணியோ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எந்த வேற்றுமை உருவு கரெக்டா அதுக்கு பொருந்தி வரும்ன்றத கரெக்டா எழுத பழகிக்கணும். சரிங்களா? முயற்சி பண்ணுங்க. எப்பவுமே நீங்க முயற்சி பண்ணி தப்பு பண்ணாதான் அதுல இருந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்க முடியும். எடுத்த உடனே கரெக்டா வரல அப்படின்றது நீங்க அது ஒரு டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்க கூடாது. தப்பு பண்ணும் பொழுது அதுல இருந்து என்ன தப்பு பண்ணிருக்குன்னு சொல்லி நீங்க கத்துக்க முடியும். சரிங்களா? அதனால நீங்களாவே இந்த எக்ஸசைஸ் செஞ்சு அனுப்புங்க. ஆன்டி கொடுக்குற டிப்ஸ் பிளஸ் ஏற்கனவே ஆன்டி லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வச்சுக்கிட்டு அழகா எழுதி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ.